வணக்கம் நண்பர்களே. சிஎஸ்கே மீண்டும் பலமடைகிறது. அதாவது சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து சிஎஸ்கே வருவதற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நிறைய கப் அடித்த போதெல்லாம் பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். மேத்யூ ஹைடனு, மைக்கேல் ஹெஸ்ஸி, சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராயுடு, எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, இது மாதிரி நிறைய பவர் ஹிட்டர்ஸ் இருப்பாங்க. அது டூப்ளசிஸ் இவங்கெல்லாம் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டோட்டலாக இருந்தாலும் சிஎஸ்கே சேஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு டீமை இப்போ கட்டமைக்கிறாங்க. அதாவது ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாட், ஒன் டவுனில் சஞ்சு சாம்சன், அடுத்தது சிவம் தூவே, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா மினிம் ஏபின்னு சொல்லக்கூடிய டெவால்ட் பிரேவிஸ். ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும்போது கண்டிப்பாக அடுத்து செமையாக ரன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இதில் ஒன்று என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வெளிநாட்டு வீரர்கள் தான் கையில் வச்சுருக்க முடியும். அவங்க ஆல்ரெடி 8 பேர் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக நம்ம சாம் கரனையும் ரவீந்திர ஜடேஜாவும் கேட்டிருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வெளியே அனுப்பிச்சா தான் அவங்க சாம் கரனை எடுக்க முடியும். ஸோ அதுக்காக மஹேஷ் தீக்ஷனா அனுப்புறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வணிக ரீதியான ஒரு பலமான அணியை கட்டமைக்கிறாங்க. இன்னொன்று சஞ்சு சாம்சன் கேரளா சார்பாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த கேரளா ரசிகர்கள் ஆதரவும் சிஎஸ்கே கிடைக்கும். உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் நீண்ட காலத்துக்கு சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே கொண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதனால் ஐபிஎல் அடுத்த கட்டம் பயங்கரமாக களகட்ட போகுது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் படையோடு இறங்கும்போது எல்லா மேட்சும் த்ரில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, சஞ்சு சாம்சன் வர்றதுனால நிச்சயமாக கேப்டன்ஷிக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த போய் சந்திப்போம். நன்றி.